சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு லிங்க்கு. நியூரோடெக்கில் வந்து எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருப்பார். அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ லிங்க்கை டச் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் நேமை டைப் பண்ணணும். இன்னொன்று மெயினாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு அடிங்க. ஸோ கண்டினியூ ஆயிரும். சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அந்த லிங்க் இருக்குது. லிங்க்கை டச் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் மெயில் ஐடி, உங்களோட அந்த கீழே பாஸ்வேர்டு அடிச்சுட்டு கன்ஃபார்ம் அடிச்சிங்கன்னா அந்த ட்ராக் பண்ணணும். ட்ராக் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அது ஓகே ஆகும். ட்ராக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு அடிச்சிங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆயிரும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு இப்போ ஐடி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது டேஷ்போர்டு. இது ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள். இது டேஷ்போர்டு பேஜு. இது டேஷ்போர்டு. பக்கத்தில் கேஷ்பேக்கு கீழே பாருங்கள். டாப்அப்பு, செட்டிங்ஸு, மோர், இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. இத்தனை ஒரு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இதை ஓப்பன் ஆகும் டேஷ்போர்ட் பேஜ். ஸோ இது அப்படியே கீழே தள்ளுங்க. கீழே இதெல்லாமே 0 தான் காட்டும். ஸோ எதுவுமே இன்னும் டெபாசிட் பண்ணல. ஸோ அவர் ஒரு கோடு ஒன்று கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த $50 உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போயிட்டு அவர் அனுப்பிச்ச கோடு எடுத்துகிட்டு வரணும். மறக்காமல் நீங்கள் அந்த கோடை எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ அந்த கோடு அனுப்பிச்ச கோடை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி என்னோடய கோடை இருக்குது. நான் ஜஸ்ட் என்னோடய கோடை நான் என்ட்ரி பண்ணுறேன். உங்களுக்கான வீடியோ போடுறதுனால தான் அதே கோடை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் இப்போ போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க. காப்பி ஆகிடுச்சு. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நீங்கள் போடணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு கோடு ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இந்த கோடை உள்ளே போட்டால் தான் உங்களுக்கு அந்த $50 இங்கே ஏடிவி பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, ஏடிவின் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஏடிவி பேலன்ஸில் $50 ஆட் ஆகும். ஓகேங்களா? அது இப்போ எப்படி அந்த காப்பி பண்ணிவிட்டு வந்த கோடை எப்படி போகிறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த கோடை இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கோடை போய் காப்பி பண்ணிவிட்டு வந்து கீழே கேஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஷ்பேக்கை டச் பண்ணுங்கள். கீழே அதை டச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஏ போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே பார்த்தீங்களா, கெட் ஏ போனஸ் இங்கே. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து வெல்கம் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்ததை ஒரு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைடில் கெட் ஏ போனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கோட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு $50 வந்திருக்கும். ஒரு டைம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போது நீங்கள் டேஷ்போர்டு பேஜுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்களா கீழே டேஷ்போர்டு
அதை போய் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டு இங்கே வந்துருச்சு. ஏடிவி பேலன்ஸ் $50. ஸோ ஏடிவி பேலன்ஸ் என்ன அப்படின்னா அது $50 கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த கோடை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி $50 இங்கே நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து அந்த போனஸ். ஓகேங்களா, போனஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு போனஸ் கம்பெனி ஃப்ரீயாக நம்மளுக்கு $50 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போது நீங்கள் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அந்த கோடை நீங்கள் உள்ளே போட்டு $50 நீங்கள் கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. ஸோ அது 2 ஒர்க்கு முடிஞ்சுது. 3வது ஒர்க் என்ன அப்படின்னா இதே பேஜில் அப்படியே கீழே தள்ளிகிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ரோபோட் இருக்கா. இது வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைம்லேருந்து 48 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு எப்படின்னா இந்த இடத்துல கிரே கலர் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவேட் ரோபோட். கரெக்டாக 48 ஹவர்ஸ் கழித்து இதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது பார்த்தீங்களா, நோ டெபாசிட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல 48 ஹவர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு டைம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது வந்து க்ரீன் கலராக மாறும். இந்த ஆக்டிவ் ரோபோட்டுங்கிறது க்ரீன் கலராக மாறிடும். எப்போன்னா 48 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் இதை ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது இங்கே இருக்கிற இந்த $50 மேலே அட்வர்டைஸிங் பட்ஜெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கேருந்து ஒர்க்கு ஆரம்பிச்சிடும். பாட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். டெய்லி டாலர்ஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து டாலரை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும், பாட் வேலை செய்யணுன்னா பாட்டை மறக்காமல் நீங்கள் 48 ஹவர்ஸ் கழித்து இந்த பாட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இந்த வீடியோ. இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பாட் வந்து எவ்ரி சண்டே வந்து ஸ்டாப் ஆகும். எவ்ரி சண்டே வந்து நீங்கள் அகெயின் ஒரு கிளிக் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும். எவ்ரி சண்டே ஒரு கிளிக்கு ஒரு ரெஃப்ரெஷ். இதுதான் உங்களோட ஒர்க்கு, வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 48 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா எப்போல்லாம் சண்டே வருதோ அப்போல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும். இதை ஒரு கிளிக் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாட் எப்போவுமே நிற்காமல் ரன் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு பேமெண்ட்டு வந்துகிட்டே இருக்கும். டெய்லியும் பேமெண்ட்டு ஆட் ஆகிட்டுருக்கும் உங்கள் வேலெட்டில். சிம்பிள். ஓகேங்களா, இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, கூப்பன் கோடை போட்டு $50 ஃப்ரீயாக வாங்குறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதே வீடியோவில் டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெபாசிட்டில் எப்படின்னா இங்கே பார்த்தீங்களா கீழே டாப் அப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்தது ஒரு வீடியோ இருக்குது. ஸோ டெபாசிட் பண்ணுறதை பற்றி நான் இதே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து ஃப்ரீயாக $50 கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு சில நபர்கள் வந்து சார் இன்னொரு $50 நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெபாசிட் எப்படி பண்ணணுன்னா கீழே போயிட்டு இதே இந்த பேஜில் ஃப்ரண்ட் பேஜை பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாப் அப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் அப்பு, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ கிரிப்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, கேஷ்பேக்கெல்லாம் வேண்டாம். கிரிப்டோ வந்து ஈஸியாக நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பினான்ஸு,